ஹோல்ட் ஆன். பக்திக்கும் சினிமாவுக்கும் நடுவுல இப்போ ஒரு ஷாக் நியூஸ் வந்து இறங்கியிருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கத்தகடு முறைகேடு விவகாரம். இதுல தென்னிந்தியாவின் முன்னணி நடிகர் ஜெயராம் பெயரும் அடிபட்டு இப்போ அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருது. த கோல்டன் ஸ்கேண்டல் ஆஃப் சபரிமலை. என்ன நடக்குதாங்க? இதோ அந்த அதிரடி ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் மேக்சிமஸ். சபரிமலை ஐயப்பன் கோயிலோட சோபானம் மற்றும் கருவறைக்கு தங்கத்தகடு பதிச்ச விவகாரத்துல பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த திட்டத்துல ஒரு முக்கிய பங்காயிருந்த நடிகர் ஜெயராமிடம் கேரளா போலீஸ் இப்போ கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. லெட்ஸ் பிரேக் திஸ் ஸ்டோரி. ஏன் ஜெயராமிடம் விசாரணை? த 3 key points. சபரிமலை விவகாரத்துல ஜெயராம் மாற்றுனது எப்படி? த கோஆர்டினேட்டர் ரோல். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயிலுக்கு தங்கம் தானம் கொடுக்கிற பணிகளை ஒருங்கிணைக்கும் வேலையை ஜெயராம் முன்னின்று கவனிச்சதா சொல்லப்படுது. அதுல கணக்கு வழக்குகள் சரியா இல்லைங்கிறதுதான் இப்போதைய மெயின் குற்றச்சாட்டு. த பியூரிட்டி இஷ்யூ. கருவறைக்கு மேல பதிச்ச தங்கத்தகடுகள்ல தங்கம் குறைவாயிருக்கு, செம்பு அதிகமாயிருக்குன்னு சில ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு. அசல் தங்கம் எங்கே போச்சுன்னு கேரளா விஜிலன்ஸ் டீம் இப்போ தீவிரமா துருவி விசாரணை பண்றாங்க. ஜெயராம்ஸ் ரெஸ்பான்ஸ்: நான் ஒரு பக்தனா மட்டும்தான் அங்க போனேன், எந்த பண பரிமாற்றத்திலையும் நான் ஈடுபடலன்னு ஜெயராம் தரப்புல மறுப்பு தெரிவிச்சாலும் விசாரணை வளையம் அவரை சுற்றிதான் இப்போ சுழலுது. A devotional act turned into a legal battle. Is it political? கேரளாவில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் நடுவுல இந்த தங்கத்தகடு விவகாரம் ஒரு பெரிய அரசியல் யுத்தமாவே மாறியிருக்கு. சாமி சொத்துல கை வச்சவங்க யாரா இருந்தாலும் விடமாட்டோம்னு ஒரு பக்கம் குரல்கள் பலமா ஒலிக்குது. Justice for the deity. Today's other high voltage beats. ஒரு பக்கம் ஜெயராம் விசாரணை, இன்னொரு பக்கம் மத்திய பட்ஜெட் 2026இல் உள்கட்டமைப்பு மற்றும் டிஃபென்ஸ் துறைக்கு அள்ளி வீசப்பட்ட நிதி. இதுக்கு நடுவுல தங்கம் விலை 12,500க்கு குறையும்னு ஆனந்த் சீனிவாசன் கொடுத்த எச்சரிக்கையும் இணையத்துல வைரலாகிட்டு இருக்கு. The world of gold is full of surprises today. கோயில் விவகாரங்கள்ல நடிகர்கள் தரையிடுறது சரியா, இல்ல இந்த விசாரணை ஒரு அரசியல் பழிவாங்கலா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு சபரிமலை எக்ஸ்க்ளூசிவ் மற்றும் செலப் பிரேக்கிங் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சிக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye.